வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி, திராட்சை, ரவை. நான் வந்து ஜிஆர்பி நெய் தான் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இது கலர் பவுட்ரு, சர்க்கரை வச்சுருக்கோம். பக்கத்தில் 2 டம்ளர் தண்ணி கொதிக்குது. நம்ம இன்றைக்கி கேசரி தான் செய்ய போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கோம். அதில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரவையை வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேசரி தான் நம்ம பண்ண போகிறோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எங்கள் வீடியோவை பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து ரவையை வந்து மீடியமில் வச்சு வறுத்துட்டு கொஞ்சம் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம ஆடி வெள்ளியை முன்னிட்டு நான் வெள்ளிக்கிழமை சாமிக்கு எதனா ஒரு நெய்வேத்தியம் வைப்போம். அதில் இன்றைக்கி வந்து கேசரி வச்சுருக்கோம். போன வாரம் வந்து நம்ம பாயசம் செஞ்சோம். சர்க்கரை பாருங்கள், ஃபுல்லாக 1 கப் எடுத்துக்கிறேன். 3/4 கப் ரவைக்கு. இப்போ திருப்பி நம்ம ரவையை கொட்டிட்டு பாருங்கள், முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துட்டோம். சுடு தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல பக்கத்தில். நான் கோயிலுங்களுக்கு கிளம்புறதுக்காக சீக்கிரமாக செய்கிறதுக்காக பண்ணேன். இது ஈஸியாக முடியும். கைவிடாமல் கலருங்க, கெட்டி இல்லாமல். அப்போ தான் உங்களுக்கு ஒன்று போல் வரும், கெட்டிப்படாது, ஒட்டியாக வரும். கலரிக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கலர்னோம்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரவை வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்தோம்னா தான் ஸ்வீட்டோட அளவு நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1 கப் சர்க்கரையை கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். கிளறினே இருக்கணும் கைவிடாமல். நம்ம வந்து நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு பண்ணுறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.